ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைல்ல கார சட்னி எப்படி பண்றதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 25 நம்பர் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 7 நம்பர் பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்ல அப்படின்னா இல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நீங்க சேர்த்துக்கலாம். இதை பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்த்தாச்சு. சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரஃபாவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்து தக்காளியா சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுவும் நாட்டு தக்காளி சேர்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுல ஒரு 7 நம்பர் அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமா சட்னிக்கு தேவையான உப்பு, கல் உப்பு தான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்க்கும் போது தக்காளி சீக்கிரமாய் குழைய உங்களுக்கு வெந்துடும். இப்போ இதுலயே நாம ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கார சட்னி டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாவும் இருக்கும். அதே சமயத்துல இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆப்பம், செட் தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த சட்னி. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல. அவ்வளவுதான், தக்காளி நல்லா குழைய வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பிளேட்ல மாத்திட்டு இதை நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதை நம்ம அரைச்சிக்கலாம். எல்லாமே மாத்தியாச்சு. இப்ப நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் மிக்ஸி ஜார்ல மாத்தியாச்சு. இதை டேஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை இல்ல வெள்ளை ஏதாவது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேண்டாம்னு இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னுட்டு. இப்போ இதுக்கு தாளிப்பு செஞ்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு இந்த சட்னி இதுல சேர்த்துக்கலாம். எல்லா சட்னியும் இதுல சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல ஒட்டி இருக்கிறதுல ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த சட்னியில சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதுங்க. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை இந்த ஒரு கொதி வந்தாவே போதும். இது மேல எல்லாம் தெரிக்கும். அதனால கொதி வரும்போதே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. உங்களுக்கு சட்னியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு பாத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கட்டியாவும் இல்லாம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு பாருங்க, அவ்வளவுதான். எல்லாமே ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். ஒரு சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.